இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன மனசில் வரும்னா இரத்த குழாயில் அடைப்பு. ஸோ இந்த அடைப்பு வந்த பிறகு ஹார்ட் அட்டாக் வருகின்றது. அப்போது அந்த அடைப்பு எப்படி வருது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் இருப்பவர்களுக்கு இந்த அடைப்பு உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லுவோம். முதல்ல வந்து நம்ம டயபெட்டிஸ், ஸோ உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருக்கிறது, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், உங்கள் பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறது, அப்புறம் கொலஸ்ட்ரால், ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறது, அப்புறம் சிடென்ட்ரி லைஃப் ஆக்டிவிட்டி, ஸோ வந்து ரொம்ப எக்ஸசைஸ் செய்யாமல் எப்பொழுதுமே அமர்ந்தே இருப்பது, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை சொல்லலாம். அப்புறம் உணவு கட்டுப்பாடு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒபிசிட்டி, இதெல்லாம் வந்து கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே இருக்கிறவங்களுக்கோ இல்லைனா ஒன்றோ ரெண்டோ இருக்கிறவங்களுக்கோ இந்த இரத்த குழாயில் அடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அடுத்தது வந்து இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மாரடைப்பு வருமா அப்படின்னா அது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஆஞ்சியோகிராம் செய்து கொள்பவர்கள், இப்போ வந்து 65 வயதுக்கு மேலே நீங்கள் 65 வயதுக்கு மேலே ஆஞ்சியோகிராம் செய்யும்போது எல்லாருக்குமே அடைப்பு இருக்கும். அப்போ அடைப்பு இருப்பதே அப்போ கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு மாரடைப்பு வருவதில்லை. அப்போ மாரடைப்பை எது தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான இதை பற்றி இப்போ பேச போகிறோம்.